வணக்கம். மூன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். பால் விலை உயர்வை திரும்ப பெற கோரி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னேற்றங்கள் குறித்த கருத்தரங்கம். மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் சிறப்புரை. புதுவை பொதுப்பணித்துறை பணியாளர்கள் நல சங்கத்தினரின் ஆலோசனை கூட்டம். வேலை நாட்களை அதிகப்படுத்த கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். பேராசிரியர் ஜெயபாலன் எழுதிய எல்லாம் தருக தேவி எனும் நூலினை முன்னாள் மத்திய இணையமைச்சர் ஜெகத் ரட்சகன் வெளியிட்டார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக இயற்பியல் துறை துணை பேராசிரியர் ஜெயபாலன் எழுதிய எல்லாம் தருக தேவி எனும் நூல் வெளியீட்டு விழா பாகூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் விழாவிற்கு தலைமை தாங்கி நூலினை வெளியிட்டார். நூலின் முதல் பிரதியினை அமைச்சர் தியாகராஜன் பெற்றுக்கொண்டார். விழாவில் கதிர் முத்தையன், வெற்றி வேந்தன், கலிய பெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கண் மருத்துவத்தின் முன்னேற்றங்கள் குறித்து டாக்டர் வனஜா வைத்தியநாதன் சிறப்புரையாற்றினார். புதுவை புனித சூசேப்பர் மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கண் மருத்துவத்தின் முன்னேற்றங்கள் குறித்து ஒரு பறவையின் கண்ணோட்டம் என்ற தலைப்பில் இக்கருத்தரங்கில் உரை நிகழ்த்தப்பட்டது. கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக வாசன் கண் மருத்துவமனை மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் கலந்து கொண்டு கண் மருத்துவத்தில் தற்போதுள்ள சிகிச்சை முறைகள், கண்புரை, சர்க்கரை நோயினால் ஏற்படும் விழித்திரை பாதிப்பு, கண் அழுத்த நோய் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு ஏற்பட்ட கண் மருத்துவம் குறித்த சந்தேகங்களுக்கு அவர் விளக்கம் அளித்தார். தலைமை நிர்வாகி ரங்கநாதன், முன்னாள் கல்வித்துறை அதிகாரி அர்த்தனாரி உட்பட பலர் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். பால் விலை உயர்வை திரும்ப பெற கோரி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். புதுவை அரசு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பால் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி அறிவித்தது. இதனை கண்டித்து பால் விலை உயர்வை திரும்ப பெற கோரியும் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை சார்பில் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இளைஞர் பாசறை பொறுப்பாளர் கார்த்திகேயன் தலைமை தாங்கிய ஆர்ப்பாட்டத்தில் பெரியார் திராவிட கழக கோகுல் காந்தி, பெரியார் சிந்தனையாளர் இயக்க தீனா, தமிழர் இயக்க பிரதாப், மருத்துவர் விக்ரம், மணி பாரதி, சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை செங்குந்தர் கல்வி நலசங்கம் சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை செங்குந்தர் கல்வி நலசங்கம் சார்பில் 32ஆம் ஆண்டு செங்குந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல், தலைமை சங்க நிர்வாகிகளுக்கு பாராட்டு மற்றும் ஊக்கப்பரிசு வழங்குதல் உள்ளிட்ட முப்பெரும் விழா வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில செங்குந்தர் சங்க தலைவர் கோவிந்தசாமி தலைமை தாங்கிய விழாவில் புதுவை செங்குந்த கல்வி சங்க செயலர் சிவக்கொழுந்து முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், தென்னிந்திய செங்குந்த மகாசன சங்க தலைவர் செல்வராஜ், ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வேஸ்வரன், தேசிய நல்லாசிரியர் சிவகணபதி ஆகியோர் பாராட்டப்பட்டனர். விழாவில் செங்குந்த சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஐயப்ப பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கோவிந்த சாலையில் உள்ள ஸ்ரீ தேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு 26ஆம் ஆண்டாக பூஜை நடைபெற்றது. காலை 7 மணிக்கு ஐயப்பனுக்கு மகா அபிஷேகமும் நெய் அபிஷேகமும் நடைபெற்றது. இதனை அடுத்து ஐயப்ப சுவாமி வீதி உலா சென்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாலையில் நடைபெற்ற ஐயப்ப பஜனையில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரி வரலாற்று சங்கம் சார்பில் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
புதுச்சேரி வரலாற்று சங்கம் சார்பில் புதுவை விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மாணவர்களுக்கு இடையிலான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி முதலியவை நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வரலாற்று சங்க கூட்டம் நல்லாம் மருத்துவமனையில் நடைபெற்றது. சங்க புரவலர் மருத்துவர் நல்லாம் தலைமை தாங்கிய விழாவில் கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் சங்க தலைவர் கலை மாமணி, காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மைய முன்னாள் பேராசிரியர் ராமானுஜம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை பொதுப்பணித்துறை பணியாளர்கள் நல சங்கத்தினர் வேலை நாட்களை அதிகப்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவை பொதுப்பணித்துறை பணியாளர்கள் நலசங்க பொதுக்கூட்டம் திருவள்ளுவர் சாலையில் உள்ள SR திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கிய கூட்டத்தில் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டது. சங்க செயலாளர் சோமு, ஒருங்கிணைப்பாளர் சங்கர், மனோகரன், வேலையன் உட்பட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் வேலை நாட்களை அதிகப்படுத்துதல், தினசரி பதிவேட்டில் கையொப்பமிடுதல், சம்பள உயர்வு உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஜீவா நகர் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சோனியா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாள் விழா ஜீவா நகர் காங்கிரஸ் சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நடைபெற்ற விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு ஜீவா நகர் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் காங்கிரஸ் பிரமுகர்கள் வினோத், சேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் பனி பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பால் விலை உயர்வை திரும்ப பெற கோரி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னேற்றங்கள் குறித்த கருத்தரங்கம், மருத்துவர் வனஜா வைத்தியநாதன் சிறப்புரை. புதுவை
பொதுப்பணித்துறை பணியாளர்கள் நல சங்கத்தினரின் ஆலோசனை கூட்டம். வேலை நாட்களை அதிகப்படுத்த கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.